ஐஸ்வர்யா, நீ சொன்ன தகவல்லாம் போலீஸ் என்கொயரிலே இருக்கு, புதுசா ஒண்ணுமே இல்லையே. பெருசா ஏதோ வீரப்பன வேக பார்க்க வந்த பிரியா அதுக்குது நீங்க இதுக்கு எதுக்கு இன்ஃபார்மர்? ரேஷன் கடை போதும்ல. உண்மையை சொன்னாலே பிடிக்காது சார். நான் புதுசா ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் சார். அந்த 3 பொண்ணுல ஒரு பொண்ணு ஒருத்தன் லவ் பண்றா சார். அப்படியா? இது வெளிவராத தகவலா இருக்க. ஒருவேளை அந்த லவ்ல ஏதாவது தகராறு ஏற்பட்டு. வெரி குட்யா. ஹீரோனா ஹீரோதாயா. புது மேட்டரை கண்டுபிடிச்சிருக்க. அந்த ரூட்லயே மேல போ. எதுவா இருந்தாலும் உடனே என்ன கான்டாக்ட் பண்ணு. உன் ஹீரோயிசத்தை காட்டிராத. ஓகே? சரி சார், வர. ஓகே. கண்ணு, பழுத்த மரத்தை பார்த்து கல்லு வீசினதுமோ நீதான். ஆனா அந்த பழம் விழுந்தது ஏன் மடியில. புரியல? திட்டம் போட்டது நீ, ஆனா பட்டம் வாங்கினது நான். அதுவும் சாதாரண பட்டம் இல்ல, ஹீரோ பட்டம். இதத்தான் கவிஞர் சொல்லியிருக்காரு. புத்தி உள்ள மனிதர் அல்ல வெற்றி காண்பர் இல்லை, வெற்றி பெற்ற மனிதர் அல்ல புத்திசாலி இல்லை. அதாகப்பட்டது வாழ்க்கையில புத்திசாலியா இருக்கிறது முக்கியம் இல்ல, வெற்றி அடையிறது தான் முக்கியம். ஏண்டா மனசலாயோ? அடுத்த பிளான்ல நான் தனியா ஜெயிச்சு காட்டுறேன் பாரியா. என்ன திடீர்னு ஆடை குறைப்பு? இது ஒரு பிளான். எதிர் வீட்டு பொண்ணுங்களுக்கு இன்னைக்கு லீவு. ஏற்கனவே அவங்க வீட்டுல நெட் கட்டி இருக்கிறத பாத்திருக்கேன். அத வச்சு நான் உங்களுக்கு வலை வீச போறேன். ஓகே பாய். அட, உனக்கு இதெல்லாம் கூட விளையாட தெரியுமா? எனக்கு ஆட தெரியாத விளையாட்டு எதுவுமே இல்ல. அப்பா அம்மா விளையாட்டு சும்மா ஒரு தமாஷ் சொன்னமா. சரி, நீ எந்திரிக்கிற? நைட் வேலை பார்த்துட்டு வந்திருக்கல, பேசாம தூங்கு. ஐயா, உன்னை ஜெயிக்கணும்னா நான் தூக்கத்தை தியாகம் பண்ணி தான் ஆகணும். படுத்துட்டே ஜெயிக்கிறதுக்கு நான் எம்ஜிஆரா? ஓ, உனக்கு பேட்மிண்டன் கூட விளையாட தெரியுமா? எல்லா விளையாட்டுலயும் விளையாட தெரியாதவங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கும். அது என்ன தெரியுமோ? பாவம் சார், லவ் மேரேஜ் பண்ணிட்டு என்ன பாடுபடுறாரு பாரு. அண்ணி ரெடியா? ரெடி. இந்தாங்க. அது சார், சர்வீஸ் போட வேண்டியது நானு. எப்ப பார்த்தாலும் உங்க ஒய்ஃப் கிட்டே பால தரீங்க. என்ன நீ சாரு மோர்னு கூப்பிட்டு அழகா அண்ணன்னு கூப்பிடலாம்ல? சரிங்கண்ணா, பால போடுங்க. இது எப்படி இருக்குது பாரு. ஊர்ல இருக்கிற என் தங்கச்சி கூப்பிடுற மாதிரி இருக்குது. கேட்ச். விளையாடுறது போதும், எல்லாரும் வாங்க வாங்க. எங்க டீம் தான் வின் பண்ணிச்சு. அவர் இருக்கும்போது இப்படிதாங்க, எப்பவும் பசங்களோட சந்தோஷமா விளையாடிட்டு இருப்பாரு. வைஃப் டேக் இட். ஐஸ்வர்யா மாமா காஃபி சாப்பிட்டுட்டு போலாம். இல்லங்க, இன்னொரு நாள் வரேன். நீங்க விளையாட கூப்பிட்டது நாங்க உடனே வந்தோம்ல. அண்ணா சொல்லுங்கண்ணா. இவ்வளவு பாசமா கூப்பிடுறாங்களே, போய் ஒரு கப் காஃபி சாப்பிட்டேன். பேசாம இருங்க. இவர் வேலைக்கு போகணும், டிஃபன் ரெடி பண்ணணும். டைம் ஆயிடுச்சுமா. இவரை வேலைக்கு அனுப்பிட்டு நான் வரேன். ஓகே பாய். பாய் 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 பாய்னா. ஒரு சின்ன பால் எடுத்து போட்டேன். காஃபி சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். வீட்டுக்குள்ள போய் செட்டில் ஆனன்னு வச்சுக்குவேன், அவ்வளவு பேர் நம்ம கிட்ட சரண்டர். அது உனக்கு தெரியும். அதனால்தான் நீ என்ன கட் பண்ணி விடலான்னு பாக்குற. யோ, நைட்டு நான் ஒண்ணு போக மாட்டேன். கொஞ்சம் பிகு பண்ணணும். அப்பதான் ரிலேஷன்ஷிப் இன்னும் நல்லா டெவலப் ஆகும். சபாஸ் சபாஸ். திட்டமெல்லாம் நல்லா தான் போடுறேன். ஆனா பட்டம் வாங்குறது என்னமோ நான் தான். என்ன? இப்ப வாங்கினல அண்ணன் பட்டம். என்னை யாரோ பெத்து இருக்கு, அவளை யாரோ பெத்து இருக்கு, ஆனாலும் நான் அவளை அண்ணன் தங்கதான்.